அதிகாலை 4 மணிக்கு பால் போடுற வேலைக்கு போன அந்த பால்காரர் சுமார் 3 நாள் கழிச்சு பேசவே முடியாத நிலைமையில வீடு திரும்பினார். அவரை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னதான் ஆச்சு, 3 நாள் எங்க போன அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேள்வி கேட்குறாங்க. அவரு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்றாருங்க. அது என்ன தெரியுமா? அவ இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா. இதை கேட்ட ஊர் மக்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அந்த பால்காரர் அந்த 3 நாள் எங்க போனாரு அப்படிங்கிற உண்மை திகில் சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ்ங்கிற ஒருத்தர் தாங்க சொன்னாரு. அவருடைய குடும்பத்துல அவருடைய தாத்தாக்கு நடந்த ஒரு உண்மை திகில் சம்பவம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போற சம்பவங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி, திகில் உண்மை சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்த பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுவாங்க. ஸோ வாங்க, அது என்ன திகில் சம்பவம், அப்படி என்ன நடந்துச்சு, இதனால அவங்க குடும்பமே எந்த லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு விவரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து எந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்துடலாம். இந்த சம்பவமானது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தாங்க நடக்குது. எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தாங்க நடக்குது. காரைக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வசிச்சுட்டு வர்றவர் தாங்க செல்வம் அப்படிங்கிறவர். இவருடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 42 வயதுங்க. இவருடைய தொழிலே அந்த ஊருக்கு வந்து பால் போடுறது தாங்க. சுமார் இவர் வந்து ஒரு 10-15 மாடு வச்சிருக்காரு. அந்த மாட்டில் வந்து பாலை கறந்து காலையில் ஆனால் எல்லார் வீட்டுக்கும் போய் பால் போடுறது தாங்க இவருடைய தொழிலே. சுமார் 15 வருஷமாவே அவர் வந்து அந்த கிராமத்தில் உள்ள எல்லார் வீட்டுக்குமே பால் போட்டுட்டு இருக்காரு. இதனாலேயே அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே செல்வம் அப்படிங்கிற ஒரு நபரை எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த செல்வத்தோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம், செல்வமுடைய அப்பா, செல்வமுடைய அம்மா, செல்வமுடைய மனைவி மற்றும் செல்வத்துக்கு ஒரு மகன்க. ஸோ இப்போ செல்வத்தோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு போய் பால் போடுவாருங்க. பால் போட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக திரும்ப அவர் குடும்பத்தோடு இருக்கிறதா இருக்கட்டும், மாடுகளுக்கு வந்து தீனி அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு அந்த மாடை பராமரித்து இந்த மாடை சுற்றிலுமே அவருடைய தொழில் இருக்கனால அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே அவருடைய வாழ்க்கையானது போயிட்டுருங்க. இவருடைய பையனுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய பையனுக்குமே கல்யாணம் ஆகி வந்து ஒரு பையனுமே இருக்காங்க, அதாவது பேரன். இந்த பேரன் ரமேஷ் தான் நம்ம கிட்ட இந்த சம்பவத்தை வந்து சொல்லவே செஞ்சாருங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த திகில் சம்பவத்தினால இவருடைய குடும்பமே பாதிக்கப்பட்டுச்சுங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் இருக்குது தெரியுமா, அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் புறப்பகுதியில், அதாவது கொஞ்சம் அவுட்டரில் ஒரு பழைய வீடு ஒன்று இருந்திருக்குங்க. அந்த வீட்லேயுமே ஆட்கள் வாழ்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. சுமார் 6 மாதத்துக்கு முன்னாடி யாருமே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டாங்க. அந்த வீடு பூட்டி இருக்குது. ஆனாலுமே அந்த வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே அப்படியே தாங்க இருந்துச்சா. அந்த குடும்பம் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குமே பால் போட போனது யார் தெரியுமா, நம்மளுடைய செல்வம் தாங்க. ஸோ அதனால 6 மாசமாவே அந்த வீட்டு பக்கம் வந்து இவர் பால் போட போறதில்ல. ஆனால் அந்த வீட்டு வழியை அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டு வர்றதை வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ரொம்பவுமே கவனத்தை ஈர்க்கிற வகையில் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலியான வீடு சொன்னேன் தெரியுமா, அந்த வீட்டோட வாசலில் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா காலடி தடமானது இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது போக செல்வமும் வந்து என்ன நினைக்கிறாருன்னா காலடி தடம் வந்து காலையில் ஆயிட்டுனா இந்த வீட்டில் இருக்குது, அப்போ இந்த வீட்டில் யாரோ ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்காங்க,
அநேகமாக திருடனாக இருப்பான், அந்த திருடன் தான் ஊருக்குள்ளே ஏதாவது திருடிட்டு இந்த வீட்டுக்கு வருவானா இருக்கும், இல்லைன்னா இந்த வீட்டில் திருட ட்ரை பண்ணுறானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ஒரு நாள் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விபரீத முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது என்னன்னா, இவர் காலைல 4 மணிக்கு பால் போட போவார் தெரியுமா? அப்பவும் இந்த வீட்டை தாண்டி தான் பால் போட போகிறாரு. அப்போ இந்த வீட்டு வாசலில் காலடி தடமானது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா எந்த ஒரு காலடி தடமும் இல்லை. காலையில் 4 மணிக்கு திரும்ப எல்லா வீட்டுக்கும் பால் போட்டுட்டு சுற்றி திரும்ப அந்த வீட்டுக்கே வாராரு. இப்போ சரியாக 6 மணிங்க. அந்த வீட்டு வாசலில் காலடி தடமானது இப்போ இருக்குது. அப்போ யாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண செல்வம் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பால் வண்டி, அதாவது சைக்கிளில் தான் இவர் வந்து பால் விற்பாருங்க. சைக்கிளில் இந்த பின்னாடி அந்த ஒரு வெள்ளை கலரில் ஒன்று மாட்டிட்டு போவாங்க தெரியுமா? இந்த மாதிரி தாங்க அவர் வந்து பால் விற்பார். பாக்கெட் பால் மாதிரிலாம் போட மாட்டார். அப்போது அந்த சைக்கிளை ஒரு ஓரமாக நிப்பாட்டி விடுறாரு. நிப்பாட்டி விட்டுட்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. கதவு பூட்டி இருந்த கதவு பார்த்திங்கன்னா சைடாக திறந்துருக்கு. கொஞ்சோண்டு கேப் அதில் இருக்குது. இப்போ யார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் உள்ள ஒரு இரும்பு ராடை வச்சு இந்த இடத்துல வச்சுக்கிட்டாரு, சொருவி வச்சுக்கிட்டாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த இரும்பு ராடு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இரும்பு ராடை உள்ளே வைக்கிறாருங்க. வச்சுட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போகிறவர் உள்ளே நிறைய இடத்துல தேடி பார்க்குறாரு. யாராவது இருக்காங்களா, ஏதாவது ஒன்று நடக்குதா இங்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த தேடி பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மாடிக்கு போகிறாருங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த வீடு வந்து 6 மாதமாகவே யாருமே வராத ஒரு நிலைமையில் அந்த வீடானது இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த வீடு இருக்குது. தூசியும் துப்பட்டையுமா இருக்குது. இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறாருங்க. அதாவது ஒரு பொண்ணு தன்னுடைய கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாருங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தவர் அதை பெருசாக எடுத்துக்கல. இந்த வீட்டில் வாழ்ந்த ஏதோ ஒரு பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஃபுல்லாகவே அவர் சுற்றி பார்க்குறாரு. எந்த ஒரு சந்தேகத்தின் பேரில் யாரும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லை. ஸோ உடனே திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த காலடி தடம் யாருடையது அப்படிங்கிறது தான் இப்போ செல்வத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவருடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவருடைய அம்மா வந்து இந்த கிராமத்தில் பல வருடங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வயசானவங்களும் கூட பார்த்தீங்களா. அப்போது அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கு போனேன், யாரோ இருக்கிற மாதிரி இருந்தாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுமார் 6 மாதங்களாகவே காலையில் ஆனால் அந்த வீட்டில் காலடி தடங்கள் நிறைய தென்படுதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னது ஒன்றே ஒன்று தாங்க, செல்வம் இது உனக்கு தேவையில்லாத வேலை, தயவு செஞ்சு அந்த வீட்டு பக்கம் போகிற வேலையை இதோட நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. செல்வத்துக்குமே எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நான் சொன்னால் என்ன சொன்னாலும் கரெக்டாக தானே இருக்கும், உனக்கே தெரியுமா தெரியாதா, நான் சொல்கிறத கேட்பேன்னா இனிமே அந்த வீட்டு பக்கம் நீ போகக்கூடாது, அப்படியே பால் போட போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான வேலைகள் இன்னைக்கு நீ பண்ண தெரியுமா, அந்த மாதிரியான வேலைகள் இனிமேல் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. செல்வமும் இருந்துக்கிட்டு சரி அம்மா சொன்னால் ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு செல்வமும் அதுக்கப்புறம் அந்த வீட்டு சைடு வந்து போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்கலாங்க. இப்போதாங்க முதல் சம்பவமானது ஆரம்பிக்குது. அதாவது காலையில் 4:30 மணி செல்வம் வந்து பால் போடுறதுக்கு வழக்கம் போல் தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு வீடாக வந்து பால் ஊற்றிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பழைய வீட்டுக்கிட்ட வழக்கம் போல் அவர் சைக்கிள் வருது. 4:30 மணி ஓகேவா. இந்த டைமில் இந்த வீட்டுக்குள்ளே விளக்கு எரியிற மாதிரி இவருக்கு வந்து தெரியுதுங்க. இவர் என்னதான் அந்த வீட்டுக்குள்ளே போகலனாலும் அப்படியே அந்த ஆந்தி வேலு தானே போகிறாரு. போகும்போது பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே விளக்கானது எரியிற மாதிரி இருந்திருக்குங்க. அப்போ
ஏன் விளக்கு எரியுது? ஒருவேளை யாராவது குடி வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ யாராவது குடி வந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பால் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி பால்காரங்க நான் இருக்கேன், நான் வந்து டெய்லி வந்து பால் ஊற்றுறேன் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா சொன்னதும் அவருடைய ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுதுங்க. அதாவது நீ என்ன ஆனாலும் அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயமே செல்வத்துக்கு வந்து ஞாபகம் வருது. உடனே செல்வம் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம கிட்ட போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விளக்கு எரியுறது நல்லாவே தெரியுதுங்க, பிரகாசமாகவே அந்த வீட்டில் வந்து விளக்கு எரியுது. காலையில் 4 மணிக்கு எப்படி இருட்டாக தானே இருக்கும், அந்த இருட்டில் அந்த விளக்கு எரியுறது அவ்வளோ அருமையாக அவருக்கு தெரியுதாங்க. ஆனால் கிட்ட போகிறாரு, போனால் தான் அவரால் நம்பவே முடியாத ஒரு விஷயம், அந்த வீட்டின் கதவு வெளிப்பக்கமாக பூட்டியே தான் இருக்குது. அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பூட்டி இருந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி பூட்டியே தான் இருக்குது. அப்போவே செல்வம் வந்து வேண்டாம்ப்பா, இது என்ன சரியான குழப்பமாலாம் இருக்குது, உள்ளே விளக்கெரியுது வெளியே பூட்டி இருக்குது. அன்னைக்கு என்னதுன்னா வெளியே பூட்டே போட்டிருந்தாலும் ஒரு சைடு கதவு திறந்துருக்கு, என்னன்னே தெரியலை. நம்ம வந்து அம்மா சொன்னது தான் கரெக்டு, இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் உடனே தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. இப்போ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இவருடைய வாழ்க்கையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பால் போடுறது தானே இவருக்கு வேலை, இப்படி வந்து போயிட்டுருக்குங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பால் போடுறாருங்க. அந்த வீட்டுக்கிட்டேயுமே போகிறாரு, எப்பவும் போல் வழக்கம் போல் போகிற மாதிரி. ஆனால் அந்த வீட்டில் அந்த விளக்கு எரிஞ்சிச்சு தெரியுமா ஒரு நாள், அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த சம்பவமானது நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்வம் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து அந்த வீடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு சத்தமானது செல்வத்துக்கு வந்து கேட்குதுங்க. இவர் பைக்லேயோ கார்லேயோ போகல, நல்லா யோசிச்சு பாருங்கள். பைக்லலாம் போனால் சர்ன்னு பேர்லாம் எதுவும் கேட்காது. ஆனால் இவர் போகிறது சைக்கிளில். இப்போ சைக்கிளில் போகிற அவருக்கு எப்படியும் ஸ்லோவாக தான் போவார், சில நேரம் தள்ளிட்டு தான் போவார் சைக்கிளையே. அப்படி போகும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இவர் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக நிப்பாட்டி தன்னுடைய காதை நல்லா தீட்டி வச்சுட்டு ரொம்பவுமே பொறுமையாக அந்த சத்தமானது என்னது அப்படின்னு கேட்குறாருங்க. கேட்கும்போது தான் அது என்ன சத்தம் தெரியுமா, ஒரு பெண்ணின் அழுகுரல். எப்படி ஒரு பெண்ணின் அழுகுரல் சத்தமானது அந்த 6 மாதம் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளேருந்து வருதுங்க. இதை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. ஏன்னா இப்போ 1 டைம் 2nd டைம் ஏதோ ஒரு மன பிரம்மையில் கூட நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நல்ல தெளிவாக அந்த சத்தத்தை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு செல்வம். அப்படி கேட்கும்போது நல்லா கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அது ஒரு பெண்ணுடைய அழுகுரல் சத்தம். ஸோ இதை கேட்ட அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யார் அழுதுகிட்டு இருக்கா, யார் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு. இது போக அவங்க அம்மா வேற இந்த வீட்டை பற்றி லைட்டாக பயங்காட்டி விட்டுருக்காங்களா, அந்த வீட்டு பக்கம் போகாத, அந்த வீட்டை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதன்னு சொல்லிட்டு. இதை வந்து அவர் வந்து மைண்டில் போட்டுக்கிட்டனால அவருக்கு பயமானது அதிகமாக ஏற்படுதுங்க. என்னமாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பொறுமையாக நிப்பாட்டி அப்படியே கேட்டுட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த சவுண்டு வந்து கட் ஆகுதுங்க. அதாவது திடீர்னு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், நம்மளை சுற்றி நிறைய சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஒரு செகண்டில் எந்த சவுண்டும் இல்லாமல் அப்படியே மியூட்டில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் அந்த அழுகுரல் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டானது நிப்பாட்டுறாங்க. இதை கேட்ட செல்வத்துக்கு பயம் நடுங்கிருக்கு. சைக்கிளை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல அவருக்கு எந்த லெவலுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும்னு. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அழுகுரல் சத்தத்தை கேட்டு நிற்கிறாரு. நின்று அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த சவுண்டு ஒரு செகண்டில் பிளாக் ஆகி நிற்கிதுன்னா அந்த இடத்துல எந்த லெவலுக்கு பயங்கரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சும்மா பதறி அடிச்சுட்டு சைக்கிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. போன ஓட்டி அங்கே போயிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குறாரு அவர் வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா இந்த கிராமத்து அவுட்டரில் இருக்கிற இந்த வீட்டிலேருந்து தன்னுடைய வீடு வரைக்கும் சைக்கிளை பிடிச்சிட்டு ஓடிட்டே போயிருக்காருங்க. ஓட்டிட்டு கூட போல, இப்போ சைக்கிளை ஓட்டிட்டு போனால் பரவாயில்ல, இவருக்கு இருந்த பயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா பின்னாடி கேரியரை பிடிச்சிட்டு பால் இருக்குது தெரியுமா அதையும் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி ஹேண்டில் பேரையும் பிடிச்சிக்கிட்டு ஓடி இருக்காரு வீடு வரைக்கும்.
அப்பவும் இவர் வீட்டுக்கு போய் பயங்கரமாக மூச்சு வாங்கினோட்டி அதை பார்த்த இவருடைய தாய், யார், செல்வத்துடைய தாய், தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே என்னடா ஆச்சு தண்ணியை குடுறா அப்படின்னதுக்கு இவர் அப்படியே மொத்த தண்ணி வாயிலிருந்து சிந்தும் பாருங்க, அந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறாருங்க. குடிச்சிட்டு அப்படியே பதறி போய் இருக்காரு. அவங்க அம்மா செல்வத்துடைய நெஞ்சை தடவி கொடுத்துட்டு என்னாச்சுடான்னு ஒட்டி செல்வம் நடந்த விஷயத்த ஃபுல்லாகவே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னதுலேருந்தே நான் அந்த வீட்டு சம்மந்தமாக எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் என் தொழில் அந்த வழியாக தான் நான் பெய்ய ஆகணும். இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுமா எனக்கு பயந்துட்டேம்மா அப்படிங்க. அப்போ செல்வத்துடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நான் சொன்னதுலேருந்து நீ அதையே யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா நீ பல மாதங்களாகவே நீ அந்த வழியாக பால் போட்டுட்ருக்க. உனக்கு இந்த மாதிரி சம்பவம் என்றைக்குமே நடந்தது கிடையாது. ஆனால் நான் சொன்னதுலேருந்து உன்னுடைய மைண்டில் நீ அதையே யோசிச்சுட்டு இருக்கனால தான் உனக்கு அப்படி தோணுது. இது உன்னுடைய மனப்பிரமை தான். நீ தயவு செஞ்சு இதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க அம்மா தான் அந்த வீட்டை பற்றி அவ்வளோ தூரம் சொன்னாங்க. ஆனால் அவங்க அம்மாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்கனால தான் உனக்கு அப்படி தோணுது, அதனால நீ இதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செல்வமும் அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் கொஞ்சம் இப்போ பெட்டராகவே ஃபீல் ஆகுறாருங்க இவங்க அம்மா சொன்னதுலேருந்து. ஏன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறனால தான் நம்மளுக்கு அப்படி நடக்குமா இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி செல்வமும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு இதே மாதிரி பால் போட போகிறாருங்க. போகிறவர் பார்த்தீங்கன்னா சுமார் 4:15, அதாவது அதிகாலை 4:15 அப்போ அந்த வீட்டுக்கிட்ட கிராஸ் ஆகுறாரு. இப்போ அவருக்கு பெருசாக பயம் இல்லைங்க. ஏன்னா இவருடைய மனப்பிரமன் அவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை தன்னுடைய 2 கண்ணால் செல்வமானவர் பார்க்குறாருங்க. நான் என்ன சொன்னேன், 4:15ன்னு சொன்னேன்னா 4:15 ஃபுல்லாகவே மூடு பனிங்க. அதாவது அதிகாலையில் ஃபுல்லாக பனி சூழ்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி மூடு பனி. இவர் அந்த பனியில் அந்த வீடை கிராஸ் பண்ணி போகிறாரு. போயிட்டுருக்கும்போது எப்பவும் போல் அந்த வீடை திரும்பி பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு மாடியில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னலில் ஒரு உருவமானது செல்வத்துக்கு தெரியுது. அது என்ன உருவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணின் உருவம். வெள்ளை கலரில் தெரியுது, பெரிய முடி. அந்த ஜன்னல் கிட்ட அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. ஆனால் அந்த உருவம் யாரு என்னன்னு தெரியல, பெண்ணுன்னு தெரியுது. அந்த உருவத்தை செல்வம் மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த உருவம் செல்வத்தை பார்க்கலங்க. ஸோ செல்வம் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைக்கிளை மெல்ல தள்ளிக்கிட்டே அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ டக்குன்னு அந்த உருவம் ஜன்னலுடைய கம்பி வழியாக செல்வத்தை பார்க்குதுங்க. அதை பார்த்த செல்வம் அதே இடத்துல மயங்கி விழுந்திருக்காரு. ஏன்னா அவர் பார்த்த உருவம் என்ன தெரியுமா, ஒரு பயங்கரமான ஒரு ஆத்மாங்க. ஏன்னா முகம் செதஞ்ச நிலைமையில அந்த பொண்ணு அந்த ஜன்னல் கம்பி வழியாக செல்வத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த செல்வம் தான் அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு அதே ரோட்டில் மயங்கி விழுறாரு. அவருடைய பால் கேன் இருக்குது தெரியுமா, அதில் உள்ள பால் எல்லாம் அப்படியே ரோட்டில் சிந்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயங்கின செல்வம் எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்குறாரு, அவருடைய பால் ஃபுல்லாகவே சிந்தி கிடக்குது. அவர் அப்படியே முழிச்சிட்டு திரும்ப அந்த சைக்கிளை தூக்குறாரு. பால் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு பால் கேனை மூடிட்டு அந்த வீடை திரும்ப பார்க்குறாரு. எந்த ஒரு விஷயமே அங்கே இல்லை. ஆனால் இவருக்கு பயம், அந்த உருவம் பொய்யா உண்மையா எதுவுமே அவருக்கு தெரியலை. ஆனால் இப்போ அவருக்கு மைண்டு ஃபுல்லாக இருக்கிறது பயங்கரமான டென்ஷனுங்க. ஏன்னா ஒரு நாள் தொழிலே போயிட்டு யோசிச்சு பாருங்கள், அந்த பாலை நம்பி தான் அவர் குடும்பமும் இருக்குது. எல்லாருமே அந்த பாலை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பாலை அவர் வீடாக கொடுத்தாதான் அது மூலமாக அவருக்கு வருமானம் கிடைக்கும், அவர் குடும்பமும் நல்லா இருப்பாங்க. இது போக இவர் ஊர்லேயே பால் போடுற ஒரே ஆள் செல்வம் தான். இப்போ செல்வம் கையில் ஒரு நாள் பால் இல்லைன்னா அவங்க கிராம மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது இப்போ உள்ள காலம் கிடையாதுங்க. பிளிங்கிட்லேயோ ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்லேயோ ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு 2000
2012 அந்த டைமில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பாக்கெட் பால் கூட கிராமங்களில் பெரிதளவு கிடைக்காத ஒரு காலகட்டம். அப்போவும் செல்வத்தை நம்பி தான் அவங்க கிராம மக்களே இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் கை குழந்தை இருக்கும், சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாத்துக்குமே பால் தேவைப்படும். ஆனால் அன்னைக்கான பால் ஃபுல்லாகவே கீழே சிந்துனதில் செல்வத்துக்கு பயங்கரமான டென்ஷனுங்க. போட்டு அப்படியே அந்த இடத்துல போட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணங்கிறது அவருக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இவர் உடனே என்ன பண்ணுறாரு, சைக்கிளை அப்படியே தள்ளிட்டே போகிறாரு. போகிற வழியில் திரும்ப டென்ஷன் ஆகுது, சைக்கிளை கீழே போடுறாருங்க. கீழே போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கங்கிற இந்த உண்மையை நான் என்னை கண்டுபிடிக்காமல் விட்டவே மாட்டேன், என்ன தைரியம் இருந்தால் ஐயோ என் தொழிலே போச்சே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெக்ஸ் ஆகுறாருங்க. இந்த வெக்ஸ் ஆனதில் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போவதுக்கு முடிவு பண்ணுறாருங்க. அவர் திரும்ப அந்த வீட்டுக்கிட்ட போகிறாருங்க. பயங்கரமாக மழை பெய்யுது, ஓகேவா, பயங்கரமாக மழை பெய்யுது. இவர் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, சுமார் 3 நாள் ஆயும் செல்வத்தை காணும். அவங்க கிராம மக்கள் எல்லாருமே தேடுறாங்க. தொடர்ந்து 3 நாளாக யாரெல்லாம், குடும்பம், கிராம மக்கள், காவல்துறை, இவங்க எல்லாருமே செல்வத்தை வந்து தேடுறாங்க. ஏன்னா செல்வம் தான் பால் போடுறவர்னு கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். சுமார் 2-3 நாளாக பால் எதுவும் வரலன்னு செல்வத்தை காணும்னு கிராம மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க வீட்லேயுமே 7 மணிக்கு வரக்கூடிய செல்வம் வரல. அப்போ செல்வம் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. கிராம மக்களும் சரி எல்லாரும் சரி செல்வத்தை பயங்கரமாக தேடுறாங்க. ஆனால் செல்வத்துடைய சைக்கிள் மட்டும் ஒரு இடத்துல கிடைக்கிது. அந்த இடத்துல பால் எதுவுமே அந்த கேனில் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு எம்டி கேன் மட்டும் தான் இருக்குது. அப்போ செல்வத்துடைய அம்மா வந்து கிராம மக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கெலாம் பால் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காலையில் பால் போட வரவே இல்லை, பட் இந்த கேனில் உள்ள பால் எதுவுமே காணும். அப்போ செல்வம் எங்கே தான் போனா அப்படிங்கிறாங்க. இது அப்படியே காவல்துறைக்கு நியூஸ் போகுது. காவல்துறை எல்லாருமே சேர்ந்து செல்வத்தை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. 3 நாள் ஆயுமே எந்த ஒரு தகவல் எதுவுமே இல்லைங்க. காடு, குளம், ஏரின்னு சொல்லி அந்த கிராமத்தை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே மக்கள், காவல்துறை எல்லாருமே தேடுற பணியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே செல்வம் வந்து இல்லைங்க. அந்த 3ஆவது நாள் இரவு அப்படியே செல்வத்தை காணும்னு சொல்லி ஊர் மக்களும் சரி வீட்டுக்காரங்களும் சரி பயந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு. வீட்டு வாசல்லையே செல்வத்தை எதிர்பார்த்துட்டு செல்வத்துடைய மனைவி, செல்வத்துடைய அம்மாவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. வீட்டு வாசலுக்கு செல்வம் வந்து அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், தன்னுடைய மகன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு நேராக ஓடி போகிறாங்க. ஓடி போய் செல்வம் எங்கே போனால் என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. செல்வம் அவங்க அம்மாவையும் கண்டுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வீட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கார். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, ஃபுல்லாக நனைஞ்ச உடம்பு, அவர் சட்டை, சாரம், தலையில் கிட்ட இருந்த துண்டு முதற்கொண்டு எல்லாமே தொப்புன்னு நனைஞ்சிருக்கு. அவர் கண்ணை பார்த்தீங்கன்னு வைங்களேன், செக்கச்சவேன்னு இருக்குங்க. அந்த 3 நாளாக இப்போவும் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தால் நம்ம கண்ணெலாம் எப்படி ரெட்டிஷ் ஆகும், செக்கச்சவேன்னு இருக்குது. அவர் மூஞ்சில் நிறைய இடம் இந்த வெள்ளை பூத்து இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெள்ளையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மூஞ்சில் நிறைய இடமானது வெள்ளை பூத்து இருக்குங்க. அப்பவும் செல்வத்துடைய அம்மாவுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி இந்த கிராம மக்களுக்கும் நியூஸ் போகுது, செல்வம் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாரும் செல்வத்தோட வீட்டுக்கு வராங்க. செல்வம் உனக்கு என்னாச்சுங்காங்க. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரலங்க. தண்ணி கொடுத்தா குடிக்கிறாரு, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றாரு, அதுவும் நல்லா சாப்பிட முடியாது. அப்படி மெல்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வைக்கிறாரு தவிர நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அவர் வந்து அப்படியே ஒரு ஜடம் மாதிரி இருக்காருங்க. வெறும் உயிருள்ள ஒரு உடம்பு, ஜடம், அந்த மாதிரி செல்வம் வந்து இருக்காருங்க. இதை பார்த்து அவங்க தாய்க்கு வந்து ரொம்பவுமே பயங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் யாருக்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் திரும்ப உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது செல்வம் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு. அதான் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, அவ இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தைங்க. இப்போ அந்த கிராம மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, அவன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காளா, இவன் யாரம்மா சொல்கிறான், என்ன ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. அப்பவும் செல்வத்துடைய அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்வம் வந்து அந்த வீட்டு பக்கம் அடிக்கடி போகிறான், என்கிட்டே இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான்னு சொல்லி இந்த ஆரம்பத்தில் செல்வத்துக்கு நடந்துச்சு தெரியுமா, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தான், அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீட்டில் வந்து காலடி தடங்களாக இருந்துச்சு. அது போக
அழுகுரல் சத்தம் கேட்டுச்சு, இதெல்லாம் வந்து சொன்னான் தெரியுமா? அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னோட்டி கிராம மக்கள் வந்து ஏம்மா இது நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கலை, அது இவன் சும்மா ஏதோ பனபிரம்ம மாதிரி சொல்லிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக எடுத்துக்கலை அப்படிங்காங்க. அம்மா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்களும் வந்து திருநாரை பூசி விட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு, அந்த ஒரு வாரமே செல்வத்துடைய அப்பா தான் ஊருக்கு பால் சப்ளை எல்லாமே பண்ணுறாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் செல்வம் இருக்கார் தெரியுமா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாருங்க. இப்போ தான் அவருடைய மகன்கிட்டையும் சரி, அவருடைய பேரன்கிட்டையும் சரி, ஒரு மாதிரி ஒரு நார்மலாகவே பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா ஓரளவு நல்லா சாப்பிட்றாரு, அவங்க அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. அப்போ திரும்ப அந்த கிராம மக்கள் வராங்க. உனக்கு என்ன நடந்துச்சு, நீ இந்த 3 நாள் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது இவர் இப்போ தான் அன்னைக்கு நடந்த அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஜன்னலில் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். ரொம்பவுமே கோரமான நிலைமையில அந்த உருவமானது இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு பயங்கரமான பயமானது ஏற்பட்டுச்சு. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன், அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்க்குறேன், பால் எல்லாமே சிந்தி இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா, இவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருக்கு, ஏன்னா தொழில் போயிட்டு. அப்போ இது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்கிறாரு, தன்னுடைய தொழில் போனது, அந்த பால் கொட்டினது எல்லாத்தையும் சொன்னோட்டி சரி சரின்னு அவங்க கிராம மக்களும் கேட்குறாங்க. இவர் வந்து வண்டியை கொண்டு ஒரு இடத்துல விட்றாரு. அதாவது காவல்துறை பொதுமக்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா இவருடைய வண்டி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வண்டியை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு இவருக்கு திரும்பவுமே கோவம் வந்து அந்த வீட்டுக்கிட்ட போகிறாருங்க. அப்போ பயங்கரமான மழையானது பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இவர் அந்த வீட்டுக்கிட்ட போகிறாரு, நல்லா நனைஞ்சிருக்காரு. அப்போ என்னதான் கோவத்தில் அந்த வீட்டுக்கிட்ட போனாலும் அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே இவருக்கு வந்து ஒரு பயம் ப்ளஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையுடைய அழுகுரல் சத்தமானது ரொம்பவுமே பயங்கரமாக அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்திருக்குங்க. இவர் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நுழையிற நிலைமையில் இருக்கிறதுனால ரொம்பவுமே அதிகமான சத்தமானது இவருக்கு கேட்டிருக்கு. இப்போ இவருக்கு வந்து ஒரு பயம் என்னென்னா, யாரோ இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அதனால தான் இந்த வீட்டில் அடிக்கடி சத்தம் வருது எல்லாம் வருதோ, நம்ம தான் பேயோ என்னமோ நினச்சி பயந்துட்டு இருக்கோமோ, யாரோ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, ஐயோ நம்ம அவங்கள காப்பாற்றணும், குழந்தை சத்தம் வேற கேட்குது அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த சத்தம் வந்து எதுவுமே கேட்கல. அதாவது அந்த குழந்தை அழுற சவுண்டோ எதுவுமே வீட்டுக்குள்ளே போனட்டு கேட்கல. இவர் திரும்ப அந்த வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாரு, வெளியே போக முடியலைங்க. அப்போ இவர் வந்து யார் இருக்கா, யார் இங்கே, யார் இருங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அப்போது மாடியில் யாரோ நடக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப்போட சவுண்டு, அதாவது நம்ம நடக்கும்போது அந்த காலடியோட சத்தம் இருக்குது தெரியுமா, அது வந்து கேட்குது. யாரோ மாடியில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செல்வத்துடைய மைண்டில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், இது காலியான வீடு, இந்த வீட்டில் யார் மாடியில் நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெஞ்சில் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் அந்த பயத்தை மறைச்சிக்கிட்டு மாடியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் ஸ்ட்ரைட்டாக மாடிக்கு போகிறாரு. மாடிக்கு போனவர் ஒரு ரூமை திறக்கிறாருங்க. அந்த ரூமுக்குள்ளே இருந்து தான் காலடி சத்தம் கேட்குது. அந்த ரூமை திறந்து உள்ளே பார்க்குறாரு. உள்ளே வந்து யாருமே இல்லை. பார்த்தா ஒரு தொட்டில் இருக்குங்க. அதாவது எந்த மாதிரி தொட்டில்னா, இந்த பழைய காலத்து படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா, 2 கம்பி இப்படி வரும், அதாவது 2 கட்டை நடுவில் ஒரு தொட்டில் இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் தொங்க விடுற தொட்டில்லாம் கிடையாது, 2 கட்டை நடுவில் ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த தொட்டில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த தொட்டில் தானாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து காலடி சத்தத்தை கேட்டுட்டு வந்தார். மேலே வந்து பார்த்தா ஒரு பாலடைந்த தொட்டில் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த தொட்டிலுக்குள்ளே யாரோ, அதாவது அந்த தொட்டில் தானாக ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த தொட்டில் தானாக ஆடிக்கிட்டு இருந்தோட்டி இவருக்கு வந்து உள்ளே மறைச்சிட்டு வச்சுட்டு இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அதிகாலையில் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அது ஒரு தொட்டில் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, அது போக அழுகுறல் சத்தம், அது போக யாரோ நடக்கிற சத்தம், இது எல்லாத்தையும் கேட்டால் பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இல்லாதவன் கூட பயத்தில் நடுநடுங்கி போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவருக்கும் நடந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படி திரும்புகிறாருங்க. திரும்பினோட்டி கதவுக்கு பக்கத்தில் அந்த ஃபோட்டோ இருக்குது. என்னது, தடவையாக ஒரு ஃபோட்டோ பார்த்தாரு தெரியுமா, அந்த ஃபோட்டோ இருக்குது. ஒரு பொண்ணு குழந்தையை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி. தடவை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை இவர் பெருசாக எதுவுமே நினைக்கல. ஆனால் இந்த டைம் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவருக்கு
கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி குளிர் வேற. அது போக அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒன்றை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்ச உடனே தான் அவர் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. நடுங்கி அவர் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்னன்னா அந்த ஃபோட்டோவில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அந்த பொண்ணு தான் ஜன்னல் வழியாக பார்த்த அந்த பொண்ணு. அதாவது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? ஜன்னல் கிட்ட இருந்து செல்வம் கீழே பாலோட நின்றுட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்து மயங்கி விழுந்தாருல, அந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணு. இதை பார்த்த செல்வம் நடுங்கி போகிறாரு. நடுங்கி போய் பதறி அடிச்சுட்டு எப்படியாவது இந்த வீட்டில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. படிக்கட்டு எல்லாத்துலேயுமே தட்டி கீழே விழுந்து அப்படி உருண்டு ஓடுறாருங்க. ஓடும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு. நின்னோட்டி அந்த சத்தம் என்னன்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறாருங்க. எது அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அந்த சத்தம் என்ன தெரியுமா, என்னுடைய குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய சத்தம். என்ன சொல்லுது, என்னுடைய குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய சத்தம் வந்து கேட்குதுங்க. இதை கேட்ட செல்வத்துக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே இடத்துல செல்வம் திரும்பி பார்க்குறாரு. ரொம்பவுமே கோரமான ஒரு நிலைமையில ஒரு பொண்ணு செல்வத்தை பார்த்துக்கிட்டே என்னுடைய குழந்தைய பார்த்தீங்களான்னு சொல்லி கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. செல்வத்துக்கு அந்த இடத்த விட்டு நகரவே முடியலையாம். அதாவது அவர் மனசு வந்து இதை ஓடுங்குதான். ஆனால் அவர் அப்படியே அந்த இடத்துல கல் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காருங்க. அந்த உருவம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் செல்வத்துக்கு மூஞ்சிக்கு நேராக அந்த உருவம் வந்து நிற்கிதாங்க. ரொம்பவுமே கோரமான நிலைமையில ஒரு பெண்ணானவள் அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. 1 இன்ச்சு தான் கேப்பு. ஆனால் செல்வத்தால் பயத்தில் அழுறாரு, கத்துறாரு. ஆனால் அவரால் அந்த இடத்த விட்டு நகர மட்டும் முடியல. கண்ணை மூட ட்ரை பண்ணுறாரு. அவரால் கண்ணை மூட முடியல. ஏன்னா அந்த உருவத்தை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடுவோம்லாங்க. அவரால் கண்ணை கூட மூட முடியலையா. அப்படி கல் மாதிரி நிற்கிறாராங்க. அந்த உருவம் கிட்ட வந்து பயங்கரமான சவுண்டில் கேட்டுச்சாங்க, என்னோட குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலேயே செல்வம் வந்து கீழே விழுறாருங்க. கீழே விழுந்தவர் சொல்கிறாரு, நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 நாளாக அதே இடத்துல மயங்கி கடந்திருக்காருங்க. திரும்ப எந்திரிச்சு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த பயத்தில் அவருக்கு என்ன நடந்துச்சு என்ன ஏது எதுவுமே தெரியலைங்க. இதுதான் நான் நினைக்கிறேன், இதுதான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு. பட் என்ன நடந்துச்சுங்கிறது செல்வத்தை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுதான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னொரு பயங்கரமான ஒரு உண்மையானது வெளியே வருதுங்க. என்னென்னா, இந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த சம்பவத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு எல்லாருமே, ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த பேய் பிசாசை நம்பாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்குமே எல்லா விஷயமுமே தெரியும். அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆத்மா எப்போ வரும், என்ன பண்ணால் வரும், என்ன பண்ணால் போகும்னு சொல்லி கிராமத்தில் உள்ள பெரியவங்களுக்கு. இப்போ உள்ள பாட்டி தாத்தாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, அதாவது இப்போ உள்ள பாட்டி தாத்தா மீன்ஸ் நல்லா கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசினாலுமே அவங்களுடைய சின்ன வயசில் நடந்த அவ்வளோ சம்பவங்களை வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனல்லையுமே என்னுடைய பாட்டிக்கு நடந்த உண்மை சம்பவம், என்னுடைய அம்மாவுக்கு நடந்த சம்பவத்தை கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போது அவங்க வந்து பேய்கள் மேலே எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனாலேயே செல்வம் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்மாக நம்பிடுறாங்க. இப்போ தான் அந்த கிராமத்தில் உள்ள கொஞ்சம் வயசான ஒரு ஆள் ஒரு உண்மையை சொல்கிறாருங்க. சும்மா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்குங்க. அதாவது கணவன், மனைவி, குழந்தை. இதில் அந்த கணவன் இருக்கார் தெரியுமா, அவர் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. தன்னுடைய அந்த மனைவியும் அந்த குழந்தையும் மட்டும்தான், அதாவது குழந்தை மீன்ஸ் சின்ன குழந்தை, கை குழந்தை, அந்த குழந்தையும் தான் வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து குழந்தைய வீட்டில் விட்டுட்டு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு வெளியே போயிருக்கு. அந்த டைமில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்துருதுங்க.
ஸோ இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அந்த குழந்தை இறந்துருது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த குழந்தைய நினச்சி ஒரு மாதிரி பைத்தியமாயிருக்குங்க. ரோட்டில் யார் போனாலும் என் குழந்தைய பார்த்தீங்களா, என் குழந்தைய பார்த்தீங்களா, எது நம்ம செல்வத்துக்கிட்ட கேட்டுச்சு தெரியுமா, என்னுடைய குழந்தைய பார்த்தீங்களான்னு சொல்லி. அதே மாதிரி தெருவில் ஊரில் போகிற எல்லாருக்கிட்டையும் என்னுடைய குழந்தைய பார்த்தீங்களான்னு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்சிட்டுங்க. இவருடைய கணவர் வந்து இவளுடைய அலட்சியத்தினால தான் குழந்தை வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் தனியாக போயிட்டார். அவர் வந்துட்டு இவளால் தான் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் தனியாக போயிட்டார். இந்த பொண்ணு மட்டுமே அந்த ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பித்து பிடிச்சிட்டுங்க அதுக்கு. ஏன்னா தன்னுடைய குழந்தைய வந்து இழந்த அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் முடிகிடியெல்லாம் பிச்சு போட்டு அலைஞ்சி ஒரு மாதிரி பைத்தியமாகி ஒரு கட்டத்தில் பைத்தியம் முத்தி அதே வீட்டுக்குள்ளேயே நெருப்பு வச்சு இறந்துட்டுங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. பல வருஷங்களாக அந்த வீட்டுக்கு யாருமே வரல பயத்தின் காரணமாக. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலிக்குமே நிறைய அன்யூஷுவல் திங்ஸ், அதாவது எப்படி சொல்லணும்னா அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய அந்த குடும்பத்துக்கு வந்து நடந்திருக்கு. அதாவது இதே மாதிரி இந்த குழந்தை ஏதோ அல்ற சவுண்டாக இருக்கட்டும், நைட் ஆனால் ஃபுட் பிரிண்ட் சவுண்டாக இருக்கட்டும், அதுபோக அந்த பொண்ணுடைய குரலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த ஃபேமிலிக்குமே வந்து கேட்டிருக்குங்க. கேட்டதில் தான் இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. யார் இந்த உண்மையை ஃபுல்லாக இப்போ கிராம மக்கள்கிட்டையும் சரி செல்வத்துக்கிட்டேயும் சரி சொல்கிறாரு தெரியுமா, அந்த பெரியவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படிலாம் நடக்குது பெரியவரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத வெள்ளாவரியாக சொல்கிறாரு. ஸோ அதனாலேயே பயந்து போய் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ண மாதிரி அந்த வீடு வந்து அப்படியே அனாதை மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் செல்வத்துக்கு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை வந்து அந்த பெரியவர் வந்து சொல்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் கிராம மக்கள் வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கலாம், எதுக்கு எங்ககிட்ட மறைச்சிங்க, இந்த மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், அப்போ நம்ம கிராமத்துக்கு இது ஒரு சாபம் மாதிரி, நம்ம வந்து இதை நம்ம விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள பூசாரி எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆவியை வந்து விரட்டுற பூஜைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்களாங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் இன்றளவு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த பூஜைகள்லாம் பண்ணி அந்த ஆத்மாவை வந்து விரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரமேஷ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்றளவும், அதாவது இந்த 2026 இன்றளவும் அந்த வீடு கிட்ட போனால் குழந்தை அழுற சத்தம் இன்னமும் கேட்கதாங்க செய்யும். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை அழுகிற சவுண்டு இப்போ உள்ள இந்த 2026 காலகட்டத்தில் கூட நிறைய பேர் அந்த வழியாக இரவு நேரங்களில் போகும்போது அந்த சத்தத்தை வந்து கேட்டிருக்காங்களாங்க. ஸோ பேய் ஓட்டினாங்களா இல்லையா அது எல்லாமே ரெண்டாவது, ஆனால் இன்னுமே அந்த சத்தமானது கேட்டுக்கிட்டு தாங்க இருந்திருக்கு. ஸோ இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செல்வத்தோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த சம்பவம் கேட்ட எனக்குமே அப்படி புல்லரிக்க ஆரம்பிச்சிடுங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த பெண்ணுடைய ஆத்மா, அதாவது தன்னுடைய குழந்தையை இழந்த அந்த பெண்ணுடைய கோர ஆத்மா நல்ல வேலைக்கு செல்வத்தை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது தாங்க கடவுள் செயல். இந்த இடத்துல கடவுளுக்கு அதுக்காகவே நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னா செல்வத்தை 3 நாள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு, ஆனால் செல்வத்துக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுபோக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி அமானுஷ திகில் உண்மை சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா கீழே நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.